Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are in the lecture 3. So இந்த வீடியோல வந்து we are going to discuss about significant figures, okay? So significant figures எதுக்கு தேவை? So அந்த significant figures எப்படி கண்டுபிடிக்கணும்? அது ஏன் அதை நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஓகே, நீங்க first time நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம என்ன பண்ணுங்க? Subscribe பண்ணிக்கோங்க. So let's go into the video. Right now. So இப்போ கவனிங்க, நம்மளுக்கு வந்து significant figures, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 3 லென்த் உங்களுக்கு மெஷர் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ லென்த் ஆஃப் அ ஒயரை மெஷர் பண்ணுறேன்னு வைங்க. ஒரு ஒயரோட லென்த்தை வந்து நான் மெஷர் பண்ணுறேன், 3 ரீடிங் எனக்கு கிடைக்குது. ஒரு ஒயரோட லென்த்தை மெஷர் பண்ணுறேன், எனக்கு 3 ரீடிங் கிடைக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா 9 சென்டிமீட்டர் ஐம் கெட்டிங், இன்னொரு லென்த்து வந்து 9.1 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அதே நான் திரும்ப இன்னொரு தடவை மெஷர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 9.13 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. ஓகே, எனக்கு ஒரே ஒயரை தான் மெஷர் பண்ணுறேன், பட் 3 தடவை நான் ட்ரை பண்ணும்போது 3 தடவையும் டிஃப்ரெண்ட் ரீடிங் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த வேல்யூஸ். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுங்கள். ஓகே, என்னென்னா இந்த 3 இதில் எது வந்து அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நீங்கள் இந்த 3 ரீடிங்கில் எந்த ரீடிங்கை நீங்கள் இந்த ரீடிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் எதை கான்ஃபிடென்ட்டோட சொல்லுவீங்க? நல்லா கவனிங்க, எது கான்ஃபிடென்ட்டோட எந்த இதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பீங்க? தேர்ட் ஒன் தான் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் தேர்ட் ஒன் தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா அதில் வந்து டெசிமல் பிளேசஸ் நிறையா இருக்குது, கரெக்டாக? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 ரீடிங்கில் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இந்த ரீடிங்க்கு வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் 1, இந்த ரீடிங்க்கு வந்து 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், இந்த ரீடிங்க்கு 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஓகே, ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரீசன், நம்ம எல்லாருமே தேர்ட் ஒன்னை தான் சூஸ் பண்ணியிருப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரீடிங்கில் வெறும் 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், ரெண்டாவது ரீடிங்கில் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், மூணாவது ரீடிங்கில் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கான். ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த தேர்ட் ரீடிங்க்கு வந்து இவங்க 2 பேரோட இதுக்கு தான் அதிகமாக இருக்குது, 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கிறனால. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மோர் த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் நம்மளுக்கு மோர் அக்யூரேட் இஸ் த ரீடிங் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்றதான் பாயிண்ட். புரியுதா? ஸோ இந்த 3 ரீடிங்கில் தேர்ட் ஒன்னை சூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு காரணம் சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் ஹேவிங் த மோர் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஸோ அதோட ரூல்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். in measured value, இப்போ நான் measured value of a physical quantity, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு physical quantity means length, mass, time ஏதோ ஒன்று மெஷர் பண்ணுறீங்க. அதை மெஷர் பண்ணும்போது if more is the number of significant figures, then there is more chance of the measured value getting equal to the accurate value. அதாவது நான் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறேன், அந்த மெஷர்மெண்ட்டில் நிறைய significant figures இருந்துச்சுன்னா there is more chance of measured value, நம்ம measure value getting equal to what? accurate value. நான் ஒரு வேல்யூ மெஷர் பண்ணுறேன், அதில் நிறைய significant figures வந்துச்சு அப்படின்னா there is more chance of getting நம்மளோட வேல்யூவும் எக்ஸாக்ட் வேல்யூ, தட் இஸ் அக்யூரேட் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்றதான் பாயிண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் த யூஸ் ஆஃப் significant figures. ஒரு ரீடிங் எடுக்கிற போது நிறைய significant figures வரும்போது அது மோர் அக்யூரேட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ரைட். சரி, இப்போ அடுத்த விஷயம் கவனிங்க. எப்படி ஒரு வேல்யூ உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு குவான்டிட்டி, அதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ தேர் ஆர் சம் செட் ஆஃப் 6 ரூல்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இந்த செட் ஆஃப் 6 ரூல்ஸை யூஸ் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுக்கு ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். அதாவது ஒரு ரீடிங்கில் வந்து நான் ஜீரோ டிஜிட், அதாவது 0 தவிர மற்ற என்ன நம்பர் இருந்தாலும் அது நம்ம முதல்ல என்ன எடுத்துக்கணுமா அதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், x is equal to 1243 சென்டிமீட்டர் அப்படின்றது ஒரு மெஷர்டு வேல்யூ. ஓகே, x is equal to some x குவான்டிட்டி, சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணியிருக்கேன், 1243 is the value. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் ரீடிங், ஓகே, இந்த பர்டிகுலர் ரீடிங்கில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் படி என்னது, ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் சிக்னிஃபிகண்ட். ஸோ 1 2 3 4 டோட்டலாக இங்கே எத்தனை நான் ஜீரோ டிஜிட் இருக்குது? 1 2 3 4. ஸோ 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. SGFSன்னு போட்டிருக்கேன், தட் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்.
ஸோ 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இப்போ ரூல் 2, ஓகே, ரூல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா ஆல் ஜீரோஸ் பிட்வீன் நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். ஓகே, அதாவது irrespective of position and the presence of decimal point. See, ஒரு ரீடிங் எடுக்கிறோம், டெசிமல் பாயிண்ட்லாம் வைப்போம்ல. ஸோ இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா ஆல் ஜீரோஸ் பிட்வீன் நான்-ஜீரோ டிஜிட்ஸ், ஆல் ஜீரோஸ் பிட்வீன் நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். சி, இது வந்து 1ன்றது ஒரு நான்-ஜீரோ டிஜிட்டா, 7ன்றது நான்-ஜீரோ டிஜிட். ஸோ 1க்கும் 7க்கும் நடுவில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 2 ஜீரோஸ் இருக்கா? இந்த 2 ஜீரோஸுமே சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதே மாதிரி அதுவும் என்ன சொல்கிறான், irrespective of position and presence of decimal point. ஸோ இப்போ இந்த நல்லா கவனிங்க, இந்த குவான்டிட்டியில் வந்து டெசிமல் பாயிண்ட்டே கிடையாது. பட் ஜீரோஸ் பிட்வீன் நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் கன்சிடர்ட் as சிக்னிஃபிகண்ட். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, பட் ஆனால் அதை பற்றி கவலை இல்லை. irrespectiveனா என்ன அர்த்தம்? எனக்கு டெசிமல் பாயிண்ட் இருக்கோ இல்லையோ அந்த மெஷர்ட் வேல்யூவில் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு அர்த்தம். irrespective அப்படின்னா அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, டெசிமல் பாயிண்ட் இருக்கோ இல்லையோ. ஜீரோஸ் பிட்வீன் நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் கன்சிடர்ட் as சிக்னிஃபிகண்ட். ஸோ 1.007 இருக்கா, இதில் வந்து டெசிமல் பாயிண்ட் இங்கே இருக்குது, பட் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இங்கே 2 நான்-ஜீரோ டிஜிட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜீரோஸ்லாம் நான் என்னவா எடுத்துக்கணும்? சிக்னிஃபிகண்ட். ஸோ இங்கே வந்து 1 2 3 4 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், 1 2 3 4 4, இங்கேயும் 1 2 3 4, டோட்டலாக எத்தனை இருக்குது நம்மளுக்கு? 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ irrespective ஆஃப் த டெசிமல் பாயிண்ட் நீங்கள் எக்ஸாம்பிள்லேருந்து புரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ ரூல் 3 என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். இஃப் த நம்பர் இஸ் லெஸ் தென் 1, இப்போ நம்மளோட மெஷர்ட் வேல்யூ இருக்குல்ல, நம்மளோட மெஷர்ட் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்குன்னு வைங்க, தென் ஜீரோஸ் டு த லெஃப்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நான்-ஜீரோ டிஜிட் இஸ் இன்சிக்னிஃபிகன்ட். இன்சிக்னிஃபிகண்ட்னா என்னது? அதை நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் சேர்த்துக்கக்கூடாது. அதாவது இஃப் நம்பர் இஸ் லெஸ் தென் 1, இப்போ நம்ம மெஷர் பண்ண வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்குது ஃபஸ்ட்டு திங், தென் த ஜீரோஸ் டு த லெஃப்ட் ஆஃப் த ஃபஸ்ட் நான்-ஜீரோ டிஜிட் இஸ் இன்சிக்னிஃபிகன்ட். நல்லா கவனிங்க, இது வந்து எனக்கு ஒரு மெஷர்மெண்ட். ஓகே, இந்த மெஷர்ட் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 1. இந்த பர்டிகுலர் குவான்டிட்டி இஸ் லெஸ் தென் 1, 0.0673 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 1 வேல்யூ. இப்போ இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதில் எது ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ டிஜிட்? சி, லெஃப்டில் இருந்து பார்த்துட்டு போகும்போது எது ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ டிஜிட்? 6 தான் ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ டிஜிட். ஸோ அதிலிருந்து லெஃப்டில் இருக்கக்கூடிய ஜீரோஸ்லாம் என்னது? நாட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? ஸோ if the number is less than 1, yeah, the number is less than 1, then the zeros to the left of first non-zero digit, இங்கே 6 தான் first non-zero digit, is insignificant. ஓகே, அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே வந்து first non-zero digit வந்து 3, at the same time it is less than 1 number. so zeros to the left, இந்த ஜீரோஸ்லாம் நம்ம என்ன எடுத்துக்கூடாது? கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நம்மளுக்கு எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வரும்? 1 2 3. இந்த ஜீரோஸ் டு த ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ டிஜிட் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இந்த ஜீரோஸையும் எடுத்துக்கூடாது. ஸோ இங்கேயும் 3, இங்கே இந்த கேஸ்லேயும் 3. பட் இந்த ஜீரோ நம்மளுக்கு எப்படி இருக்குது? இந்த ஜீரோ வந்து நான்-ஜீரோ டிஜிட்டுக்கு நடுவில் இருக்கிறனால அது சிக்னிஃபிகண்ட் தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான்-ஜீரோ டிஜிட்டுக்கு லெஃப்டில் இருக்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது. பட் த ஜீரோஸ் பிட்வீன் நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் ஆல்வேஸ் significant. Okay, according to the rule 2, all zeros between non-zero digits are significant. Okay, right. இப்போ அடுத்து, in a number without decimal point present, zeros at the end or trailing zeros are insignificant அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒரு நம்பர், இப்போ ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறேன், ஆனால் அந்த குவான்டிட்டியில் எனக்கு டெசிமல் பாயிண்ட்டே இல்லை. நான் மெஷர் பண்ண குவான்டிட்டியில் டெசிமல் பாயிண்ட்டே இல்லைன்னு வைங்க. இப்போ ஜீரோஸ் அட் த எண்ட் ஆஃப் த மெஷர்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோஸ் அட் த எண்ட் ஆர் ட்ரெயிலிங் ஜீரோஸ், அதாவது இப்போ 3 to 1 0 சென்டிமீட்டர்னு இருக்கா, இதில் டெசிமல் பாயிண்ட் இருக்கா இல்லையா? ஃபஸ்ட்டு வித்தவுட் டெசிமல் பாயிண்ட், தீஸ் நம்பர்ஸ் ஆர் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட். எண்டில் இருக்கக்கூடிய ஜீரோஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கூடாதான்? இன்சிக்னிஃபிகண்ட், கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டெசிமல் இல்லை ரெண்டு இதுலையுமே. ஸோ லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜீரோஸ் அட் த எண்டுன்னு சொல்லலாம், இல்லைனா என்ன சொல்லுவாங்க? ட்ரெயிலிங்னா எண்டில் இருக்கக்கூடிய ஜீரோஸ்ன்னு அர்த்தம்.
ஸோ எண்டில் இருக்க ஜீரோஸ்னால் கணக்கில் எடுத்துக்கூடாது. ஸோ 1 2 3 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், இங்கே 1 and 2 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகேப்பா, கவனிங்க. ஸோ இந்த ரூல் 5ல் என்ன சொல்கிறான் அப்படின்றத பார்க்கலாம். சரி, இதில் வந்து இந்த நம்பர் வித் டெசிமல் பாயிண்ட் ப்ரெசன்ட். ஸோ போன இதில் வந்து வித்தவுட் டெசிமல் பாயிண்ட், இப்போ வந்து வித் டெசிமல் பாயிண்ட். இந்த நம்பர் வித் டெசிமல் பாயிண்ட் ப்ரெசன்ட், 0 at the end ஆர் ட்ரெயிலிங் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். அதாவது இப்போ இதே வந்து ஒரு மெஷர்டு குவான்டிட்டியில் எனக்கு வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜீரோஸ் at the end ஆர் கன்சிடர்ட் ஆர் சிக்னிஃபிகன்ட். அதாவது எக்ஸாம்பிள் என்னென்னா, 3.500 மீட்டர் அப்படின்னு இருக்குது. இதில் இந்த நம்பரில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, வித் டெசிமல் பாயிண்ட் இருக்குது இந்த நம்பர். ஸோ இந்த நம்பர்ஸில் ஜீரோஸ் at the end என்ன, இந்த லாஸ்ட் 2 ஜீரோவை நம்ம என்ன எடுத்துக்கணும், சிக்னிஃபிகண்ட்னு எடுத்துக்கணும். பட் ஆனால் போன கேஸில் வந்து இந்த நம்பர் வித்தவுட் டெசிமல் கேசஸில் வந்து ஜீரோஸ் at the end ஆர் இன்சிக்னிஃபிகன்ட். ஸோ 1 2 3 தான் போட்டோம், 4 போடல. இங்கே 1 2 மட்டும் தான் போட்டோம். பட் இந்த கேஸில் 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றான். ஓகே, ஸோ ரைட். இப்போ அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்றத பாருங்கள். லாஸ்ட் ரூலு. சி இந்த லாஸ்ட் ரூலும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரூலு. The number of significant figures is independent of change of unit or changing system of units. That is changing system of units. See, system of units என்றது என்னது, நம்ம படிச்சிருக்கோம்ல, MKS, CGS, FPS, SI யூனிட்னு. ஸோ அதில் ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்லேருந்து நான் இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்டுக்கு நான் மாற்றினேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு வேல்யூ மெஷர் பண்ணுறேன்ப்பா, அந்த மெஷர்ட் வேல்யூவை வந்து சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றுறேன்னு வைங்க. தட் இஸ் சென்டிமீட்டர்ன்றது CGS, அதுலேருந்து SI யூனிட்டான மீட்டருக்கு மாற்றுறேன்னு வைங்க. அது மாதிரி மாற்றும்போது எனக்கு என்ன மாறக்கூடாதான், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் மாறாது அப்படின்னு சொல்கிறான். the number of significant figures is independent. இண்டிபெண்ட்னா என்ன அர்த்தம், மாறாது. independent of change of unit or that is changing system of units அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ x is equal to 16.4 சென்டிமீட்டர். x is equal to 16.4 சென்டிமீட்டர்னு இருக்குது. இது CGSல இருக்கா, நான் வந்து SI யூனிட்டில் மாற்றுறேன். தட் இஸ் ஐ வில் கெட் 0.164. இதே நான் கிலோமீட்டரில் மாற்றினேன்னா எனக்கு எப்படி வரும், இந்த கேஸில் வரும். ஸோ 3 இதுலையுமே டிஃப்ரெண்ட் யூனிட்டாக இருந்தாலும் நல்லா கவனிங்க. இது வந்து எல்லாமே என்னது, இதுக்கு எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். எல்லாமே நான் ஜீரோ டிஜிட்ஸா. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும், எல்லாமே நான் ஜீரோ டிஜிட்ஸில் வந்து we need to consider as significant. ஸோ டோட்டலாக இதில் வந்து எத்தனை இருக்குது, 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இதை எடுத்து பாருங்கள். இந்த நம்பர் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணலாம், ரூல் 3 அப்ளை பண்ணலாமா. if the number is less than 1, if the number is less than 1, இந்த நம்பர் less than 1 தானே மீட்டரில் போடும்போது, இந்த சிச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஜீரோஸ்லாம் நம்ம என்ன எடுத்துக்கணும், insignificant. the zeros to the left of the first non-zero digit is insignificant. ஸோ டோட்டலாக இந்த கேஸ்லேயும் 3 தான் வருது. இப்போ இதை பாருங்கள், இதுவும் less than 1 நம்பர் தானே, நியூமெரிக்கலாக பார்க்கும்போது it is less than 1, கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட் எது, 1. அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எல்லா ஜீரோஸையும் நம்ம என்ன எடுத்துக்கணும், இன்சிக்னிஃபிகன்ட். புரியுதா. ஸோ தட்ஸ் ஹவ். ஸோ இந்த 3 சேஞ்ச் ஆஃப் யூனிட் டஸ் நாட் அஃபெக்ட் த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 6 ரூல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இதில் வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கண்டுபிடிக்கும் போது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸோட ரூல்ஸோட கொஞ்சம் வைலேட் ஆகும் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்கிறான். அது எந்த இடம் அப்படின்றத பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, கன்ஃபியூஷன்ஸ் இன் ஃபைண்டிங் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இன் கேஸ் ஆஃப் ட்ரெயிலிங் ஜீரோஸ். ட்ரெயிலிங் ஜீரோஸ்ன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ட்ரெயிலிங்னா என்ன அர்த்தம்னா, ஜீரோஸ் அட் த எண்டு. ஓகே, ஸோ ஜீரோஸ் அட் த எண்டு வரும்போது ஒரு பாயிண்டில் கன்ஃபியூஷன் வரும் அப்படின்றா. அது என்ன பாயிண்ட்ன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ கவனிங்க, இது வந்து ஒரு குவான்டிட்டி. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் குவான்டிட்டி 0.004700 கிலோமீட்டர்னு வைங்க. 0.004700 கிலோமீட்டர். இப்போ இதை நான் வந்து வேற ஒரு யூனிட்டுக்கு மாற்ற போகிறேன், திரும்ப வேற ஒரு யூனிட்டுக்கு மாற்ற போகிறேன். பட் ஆனால் நம்ம ஏற்கனவே என்ன தெரியும், அக்கார்டிங் டு த ரூல், லாஸ்ட் ரூல் 6th ரூல் படி நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு வந்து யூனிட்ஸை மாற்றினோன்னா நம்மளுக்கு என்ன மாறக்கூடாது, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் மாறக்கூடாது. கரெக்டாக. ஆனால் இங்கே பாருங்கள், கிலோமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் எழுதியிருக்கேன், சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டர் எழுதியிருக்கேன். இந்த இடத்துல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வருது நம்மளுக்கு. திஸ் இஸ் அ நம்பர் லெஸ் தென் 1. ஸோ நம்பர் லெஸ் தென் 1 அப்போ த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ டிஜிட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க நம்பர்ஸ்லாம் என்னது, நம்மளுக்கு 0. ஃபஸ்ட்டு நான் ஜீரோ நம்பருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுலாம் என்னது, நம்மளுக்கு ஜீரோஸ் இல்லையா. ஸோ தே ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட். ஸோ 1 2 3 4 இது மட்டும் தான் நம்ம என்ன எடுத்துக்கணும்,
சிக்னிஃபிகண்ட்னு எடுத்துக்கணும் கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னது, this is a number with a decimal point, so it's a number with a decimal point, so zeros at the end or the trailing zeros are significant. So decimal point உள்ள நம்பரில் கடைசியாக வரக்கூடிய ஜீரோஸ்லாம் சிக்னிஃபிகண்ட். ஸோ டோட்டலாக இந்த இடத்துல நம்மளுக்கு எத்தனை கிடைக்குதுன்னா 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கிடைக்குது, இங்கேயும் 4 கிடைக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா 4700 மில்லிமீட்டர் வருதா, இது டெசிமல் இல்லாத ஒரு நம்பர், நம்பர் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட். ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து ஜீரோஸ் அட் த எண்ட் ஆர் இன்சிக்னிஃபிகண்ட். நம்ம அதை வந்து இன்சிக்னிஃபிகண்ட்னா சேர்க்கக்கூடாது. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நான் டெசிமல் இல்லாத நம்பரில் வெறும் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு வருது. சரி, ஆக்சுவலாக என்னென்னா ரூல்ஸை வச்சு நம்ம ரூல்ஸை மட்டும் வச்சு செக் பண்ணும்போது இந்த ட்ரெயிலிங் ஜீரோஸ் இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் இங்கே பாருங்கள், ட்ரெயிலிங் ஜீரோஸ் ஆர் தேர் இன் ஆல் த 3 கேசஸ். இது மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுது. பேசிக்கலி இந்த ரூல் 6 வந்து என்ன இருக்குது, வயலேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம். நம்ம ரூல்ஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ரூல்ஸ் அப்ளை பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வருது. ஆனால் அப்படி வரக்கூடாதுன்றது தான் 6th ரூல். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்கள். See, in this case the rule 6 is violated. To avoid this confusion we reportனா என்னது, நம்ம வேல்யூஸை அப்படி தான் எழுதணுன்றான். we report the measured values in the form of scientific notation. ஸோ நம்மளோட ஆன்சர்ஸ் இருக்குல்ல, இப்போ இந்த வேல்யூஸ்லாம் இருக்குல்லையே 1 2 3 3 வேல்யூஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம எப்போவுமே எப்படி எழுதணுமா, சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபார்மில் தான் நம்ம எழுதணும். சயின்டிஃபிக் நோட்டேஷன்றது ஒரு குறிப்பிட்ட ஃபார்ம், அந்த ஃபார்மில் தான் எழுதணும். ஓகே, இப்போ அந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன்றது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸ்ன்றதான் ஒரு குவான்டிட்டின்னு வைங்க, ஒரு மெஷர்ட் வேல்யூ. அதை எப்போவுமே எப்படி எழுதணும்னா a into 10 to the power of b, a into 10 to the power of b அந்த ஃபார்மில் எழுதணும் அப்படின்னு சொல்கிறான். முக்கியமாக அதில் a வந்து என்னென்னா, the value should be between, a is a number between 1 to 10, a is a number between 1 to 10. அதுக்கப்புறம் இன்ட்டு 10 to the power of bன்னு போடுறோம்ல, அங்கே bன்றது என்னது நம்மளுக்கு, இட்ஸ் அன் இன்டீஜர். ஸோ b is an integer. ஓகே, ஸோ b is an integer here. இன்டீஜர்னா என்னது, -1 -2 0 1 2, இட் கேன் பி எனி நம்பர். கரெக்டா? யா. ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் பாயிண்ட்டு. இந்த ஃபார்மில் எழுதுனா அதுதான் என்னது, சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். இப்போ இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன், இந்த 3 குவான்டிட்டியும் சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபார்மில் எழுதணும்னா இந்த கன்ஃபியூஷன் வந்துச்சுல, இதுக்கு 4 இதுக்கு 4 இதுக்கு 2ன்னு வந்துச்சுல, அந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்கிறான். இதுதான் முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் பார்த்துடலாம். இங்கே சயின்டிஃபிக் நோட்டேஷன்றது a into 10 to the power of b இல்லை, இதில் இந்த 10 to the power of b இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்குது. the 10 to the power of b is called as what, order of magnitude and has no significant figures. இந்த 10 to the power of bன்னு எழுதுறோம்ல, இதுக்கு பேர் வந்து என்னென்னா தனியாக ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லி பேர். அதை வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் கவுண்ட் பண்ணும்போது சேர்த்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த 10 to the power of bன்ற டேர்மை நம்ம இக்னோர் பண்ணிடணும். அதுக்கு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸே நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அண்ட் ஹேஸ் நோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், SGFன்னு போட்டிருக்கோன்னா நோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். சரி, இப்போ பாருங்கள், நம்ம இந்த 3 குவான்டிட்டியை நான் என்ன பண்ண போகிறேன், சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு குவான்டிட்டி இதுவா, x is equal to 0.004700 கிலோமீட்டர். இதை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதுகிறேன். தட் இஸ் a into 10 to the power of b. நான் எழுதும்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, a வந்து எப்படி இருக்கணும், 1லேருந்து 10க்குள்ளே உள்ள வேல்யூஸாக இருக்கலாம், 1லேருந்து 10க்குள்ளே எந்த வேல்யூஸ்னாலும் இருக்கலாம். அது அட் த சேம் டைம் b வந்து என்னவாக இருக்கணும், இன்டீஜராக இருக்கணும். ஸோ அது எப்படி எழுதியிருக்கான்னு பாருங்கள். கிலோமீட்டரில் தான் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். நான் என்ன எழுத போகிறேன்னா, இதை 4.700 into 10 to the power of -3. என்னோடய மோட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த டேர்ம் வந்து என்னவாக இருக்கணும், இந்த டேர்ம் தான் நம்மளோட a, இந்த டேர்ம் தான் என்னது நம்மளோட b. ஸோ a வந்து எப்பயும் போல் எப்படி இருக்குது, 1லேருந்து 10க்குள்ளே இருக்கா. 10 to the power of b வந்து அட் த சேம் டைம் இட் இஸ் அன் இன்டீஜர். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த டேர்ம் பாருங்கள், இந்த டேர்மை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுத போகிறேன். x is equal to 470.0 சென்டிமீட்டரா. இதை நான் வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதுகிறேன். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், 4.700 into 10 to the power of 2 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுத போகிறேன். நல்லா கவனிங்க, நான் யூனிட்டை எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, இந்த நம்பர்ஸை தான் கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதுகிறேன். 10 to the power. இப்போ இது எப்பயும் போல் இதுதான் நம்மளோட a, இது நம்மளோட b.
ஸோ இது எப்போவுமே எப்படி போல் இந்த ஃபார்மில் இருக்கா நம்மளுக்கு, இட் இஸ் சாட்டிஸ்ஃபைங் திஸ் கண்டிஷன்ஸ், அது மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் இதோட சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபார்ம். இப்போ இது இருக்கு இல்லையா லாஸ்ட் ஒன் அதை நான் எப்படி எழுதியிருக்கேன், சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது, 4.700 × 10⁻³ எழுதியிருக்கேன். பட் ஆஸ் யூஷுவல் இந்த யூனிட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, அதை கவனிங்க, யூனிட்டை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து A அண்ட் திஸ் இஸ் B. இப்போ இந்த கேஸில் 4 இதுவுமே சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதிட்டேன்னா இப்போ எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 10⁻⁵ நான் என்ன பண்ணக்கூடாது, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் சேர்த்துக்கக்கூடாது. 10⁻⁵ நான் எடுத்துக்கக்கூடாது, இதை ஃபுல்லாக இக்னோர் பண்ணிடணும். ஸோ இதுக்கு மட்டும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து டெசிமல் நம்பரா, ஃபஸ்ட்டு திஸ் இஸ் அ டெசிமல் நம்பர். இந்த டெசிமல் உள்ள நம்பருக்கு வந்து a நம்பர் வித் டெசிமல் பாயிண்ட்டுக்கு ட்ரெயிலிங் ஜீரோஸ், அதாவது ஜீரோஸ் அட் த லாஸ்ட் ஆர் சிக்னிஃபிகன்ட், கரெக்டாக. ஸோ 1 2 3 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இதே ரெண்டாவது கேஸ் எடுத்துக்கோங்க, இந்த கேஸு இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதியிருக்கேன்ல, இதில் செக் பண்ணி பார்க்கும்போது இதுலேயும் எத்தனை இருக்குது, நம்மளுக்கு 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. இதை நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் சேர்க்கக்கூடாது. இந்த கேஸ்லேயும் 4 வருது. ஸோ சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதுனா இதுக்கும் 4, இதுக்கும் 4, இதுக்கும் 4, புரியுதா? ஸோ when measured value is written in scientific notation, rules of significant figures are not violated. புரியுதா? இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் a very important thing லாஸ்ட்டாக. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறப்பா. லாஸ்ட்டாக நம்ம குயிக்காக சில ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்கலாம், தென் we will finish this discussion. ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ப்ராப்ளம்ஸை ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், தென் we discuss the solution. ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லையா, இப்போ நம்ம சொல்யூஷனை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து என்னென்னா less than 1 நம்பர், ரைட்? இந்த less than 1 நம்பருக்கு எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்க போகுது? இந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ நம்பருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஜீரோஸ்லாம் நாட் சிக்னிஃபிகன்ட். ஸோ டோட்டலாக எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இஸ் தேர், 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இஸ் தேர். இந்த கேஸில் வந்து என்னது, திஸ் இஸ் அ டெசிமல் நம்பர். ஸோ டெசிமல் நம்பருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் the trailing zeros at the end are significant. ஸோ டோட்டலாக இங்கே எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது? டோட்டலாக நம்மளுக்கு 5 இருக்குது. ஓகே, ஸோ இந்த கேஸ் பார்க்கும்போது இது ஒன்ஸ் அகேன் என்னது, ஜீரோஸ் டு த, இது வந்து ஒரு less than 1 நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜீரோ நம்பருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஜீரோஸ்லாம் நாட் சிக்னிஃபிகன்ட். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஜீரோஸ் வந்து இட் இஸ் சிக்னிஃபிகன்ட் டெசிமல் நம்பருக்கு, ரைட்டா? யா, ஸோ டெசிமல் நம்பருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஜீரோஸ்லாம் என்னது, it is significant. So it will be having 2 significant figures. இப்போ அதே மாதிரி இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதியிருக்கானா, இது வந்து A மாதிரி எடுத்துக்கலாம், இது நீங்கள் B மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் B அண்ட் திஸ் இஸ் A மாதிரி. பட் ஆனால் என்ன விஷயம்னா இதை நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸில் சேர்க்கக்கூடாது, இந்த ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட. ஐ நீட் டு கன்சிடர் ஒன்லி திஸ் ஒன். ஸோ டோட்டலாக எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது? மொத்தம் 3 ஜீரோஸ் பிட்வீன் த நான் ஜீரோ நம்பர்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். ஸோ இதில் வந்து டெசிமல் நம்பர், ஸோ ட்ரெயிலிங் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். ஸோ 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஸோ இதில் வந்து என்னது, இது வந்து டெசிமல் நம்பரா நான் டெசிமல் நம்பரா? இது டெசிமல் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ வந்து ஜீரோஸ் அட் த எண்ட் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட். ஸோ இதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ டோட்டலாக எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்? 4 தான். ஸோ இது வந்து என்னது, less than 1 நம்பர். டோட்டலாக இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது? 1. இதுதான் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ நம்பர், அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஜீரோஸ்லாம் நாட் சிக்னிஃபிகன்ட். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 1 இருக்குது, புரியுதாப்பா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்ப்பா. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது என்னை மோட்டிவேட் பண்ணும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. Okay, so I will meet you in the next discussion. Until then, bye from Nagarajan. All the best.